I welcome you to learn English. காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட் படுக்க போகிற வரையும் நம்ம என்னென்ன செய்கிறோம் அந்த செயல்களை, அதாவது அந்த வேலைகளை, அதாவது சாப்பிட்றது, நடக்கிறது, பார்க்குறது, பேசுகிறது, இந்த மாதிரி தமிழில் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுங்கள். அந்த தமிழ் வார்த்தைகள் தான் வினைச்சொற்கள், அதாவது வேலையை குறிக்கும் வார்த்தைகள், இங்கிலீஷில் verbs. இந்த verb லிஸ்ட்டை ரெடி பண்ணிவிட்டு தமிழ் டேர்ம்ஸை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். அதுக்கு டிக்ஷனரி யூஸ் பண்ணணும். நீங்கள் ஆன்லைன் டிக்ஷனரி யூஸ் பண்ணலாம், இல்லை டிக்ஷனரி இருந்துச்சுன்னா அதில் ரெஃபர் பண்ணி. நீங்கள் எழுதியிருக்கிற லிஸ்ட்டில் பாதி வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும். அதாவது சாப்பிட்றதுக்குன்னா ஈட் அப்படிங்கிறது தெரியும், தூங்குறதுக்கு ஸ்லீப் அப்படிங்கிறதுக்கு தெரியும். ஸோ சில வார்த்தைகளுக்கு இங்கிலீஷ் டேர்ம்ஸ் தெரியாது. நீங்கள் அதுக்கு டிக்ஷனரியோ தெசாரஸோ ரெஃபர் பண்ணிக்கலாம். தெசாரஸ் அப்படிங்கிறதும் டிக்ஷனரி மாதிரி தான். அதில் மீனிங் இருக்கும், அதுக்கு ஈக்குவலண்ட்டான வார்த்தைகள். இப்போ பார்க்குறதுக்கு சி அப்படின்னா ஸ்டார் அப்படிங்கிற வார்த்தையும் இருக்கும். அந்த இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். ஸோ எல்லா வார்த்தைகளுக்கும், அதாவது நீங்கள் எழுதியிருக்கிற எல்லா செயல்களுக்கும் இங்கிலீஷ் ஈக்குவலண்ட் வேர்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப முக்கியம் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு, எழுதுறதுக்கு. டிக்ஷனரியில் பார்க்குறப்ப இப்போ ஒரு வார்த்தை பார்க்குறோம், சி அப்படின்னா பார் அப்படின்னு அர்த்தம். அந்த டேர்ம், அதாவது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கணும். அது வினை சொல்லா, பெயர் சொல்லா, இந்த மாதிரி வேர்பா, அட்ஜெக்டிவா, நவுனா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ சி அப்படிங்கிறது ஒரு செயல், பார் அப்படின்னு அர்த்தம் வேர்பு. ஸோ டிக்ஷனரியில் ப்ராக்கெட்டில் அந்த வேர்ப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கணும். வாட்ச் அப்படிங்கிறதுக்கு நவுனும் இருக்குது, வேர்பும் இருக்குது. வாட்ச் கையில் கட்டுற வாட்ச், கை கடிகாரம். கவனிக்கிறது அது செயலை குறிக்கிற வார்த்தை, ஸோ அது வேர்ப். இந்த மாதிரி டிஃப்ரென்சஸையும் தெரிஞ்சுக்கணும். இதுதான் அடிப்படை. ஸோ ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை இந்த வேலை, வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிறது. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஃபஸ்ட்டு கொடுக்குற ஹோம்ஒர்க் இது தான். ஸோ இதை அவங்க ரெடி பண்ணிடுவாங்க. ஈக்குவலண்ட் இங்கிலீஷ் வார்த்தைகள் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். தென் தே ஸ்டார்ட் ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். இந்த வார்த்தைகள் தெரிஞ்ச உடனே அடுத்து என்ன செய்யணும் அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். I welcome you to this channel Sen Talks. Spoken English videos, English grammar explanation videos எல்லாம் அந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். டிக்ஷனரியில் ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரி இருக்குதுன்னா சி அப்படின்னா பார் அப்படின்னு தமிழ் வார்த்தை கொடுத்துருப்பாங்க. அது என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. அதாவது வினை சொல்லா, பெயர் சொல்லா அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. தெசாரஸ் அப்படிங்கிற புக்கில் ஆன்லைன் தெசாரஸும் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லுக் அப்படிங்கிற வார்த்தையும் இருக்கும், சிமிலர் மீனிங். அதே மாதிரி வாட்ச் கவனிக்கிறது, லுக் பார்க்குறது, சி பார்க்குறது. அதே மாதிரி ஸ்டார் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும், ஸ்டார்னாலும் பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி ரெலவெண்ட் மீனிங், அதாவது சிமிலர் மீனிங், ஒரே மீனிங் இருக்கிற வார்த்தைகளும் அதில் இருக்கும். ஸோ நிறைய லிஸ்ட் இருக்கும், நிறைய வார்த்தைகள் இருக்கும். அதில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தைகள்னு பார்த்த உடனே தெரிஞ்சிடும். அந்த வார்த்தைகளையும் சேர்த்து மனப்பாடம் பண்ணிக்கிறணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ பார்க்குறது அப்படிங்கிறதுக்கு தெசாரஸில் பார்த்தீங்கன்னா நிறையா வார்த்தைகள் இருக்கும். அதில் இந்த 4 வார்த்தைகள் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தைகள். இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் போதும், அதுக்கப்புறம் மீதி இருக்கிற வார்த்தைகள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 4 வார்த்தைகளும் தெரிஞ்சுக்கிறணும். இந்த 4 வார்த்தைகளின் பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? டிக்ஷனரியில் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். சி அப்படின்னா வேர்ப் அப்படின்னு போட்டிருக்கோம் ப்ராக்கெட்டில், பார் அப்படின்னு இருக்கும். சா பார்த்தேன், சீன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அந்த டபுள் பி அது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ ஒரு வேர்ப் லேர்ன் பண்ணுறப்ப நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இந்த சேனலில். ஒரு வேர்ப் லேர்ன் பண்ணுறப்ப அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரெண்டுமே தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் எழுதியிருக்கிற வார்த்தைகளுக்கு பாஸ்ட் டென்ஸ் தெரிஞ்சுக்கிறணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எழுதியிருக்கிற அந்த லிஸ்ட் அடிக்கடி யூஸ் பண்ணுற லிஸ்ட், அதாவது காலையிலேருந்து ஈவினிங் வரையும் நம்ம என்னென்ன செய்வோம் அப்படிங்கிறத எழுதி வச்சுருக்கோம். அதில் அந்த வார்த்தைகளை வாக்கியத்தில் அமைத்து எழுதணும். தமிழ் வார்த்தை ஒரு வார்த்தை கொடுத்து வாக்கியத்தில் அமைத்தெழுது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி இங்கிலீஷில் நீங்கள் பண்ணணும். இங்கிலீஷில் பண்ணுறப்ப சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஸ்கில் டெவலப் ஆகும். கிராமர் மிஸ்டேக் வரும் ஃபஸ்ட்டு, அதை எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு தெரியாது, வாக்கியத்தை முழுசாக எப்படி எழுதுறது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் எழுத ஆட்டோமேட்டிக்காக சென்டென்சஸ் ஃப்ரேம் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ சிஐசி நான் பார்க்கிறேன்,
ஐ see a மூவி, நான் ஒரு மூவி பார்க்கிறேன். ஐ see a மூவி வித் மை ஃப்ரெண்ட்ஸ், நான் எனது நண்பர்களுடன் ஒரு மூவி பார்க்கிறேன். இந்த மாதிரி வார்த்தைகளை ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். ஐ see மை ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் இன் த எக்ஸிபிஷன், we talk a lot. ஓகே, அந்த சி அப்படிங்கிற வார்த்தையை வச்சு மினிமம் ஒரு 20 சென்டென்சஸ் 30 சென்டென்சஸ் உங்களால் எழுத முடியும். கண்டிப்பாக எழுத முடியும். இந்த மாதிரி வார்த்தைகள் ஆட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எழுத முடியும். எழுத முடியும் அப்படின்னா அதை பேச முடியும். தட்ஸ் ஆல். உங்களால் இங்கிலீஷில் கன்வே பண்ண முடியும். ஸோ ஒரு வார்த்தையை வச்சு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். இதுக்கப்புறம் என்ன செய்யணும்? கிராமர் மிஸ்டேக், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். முக்கியமான கிராமர் ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிறணும். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறோம், நிகழ்காலத்தில் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறோம். ஹீ ஷீ இட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரூல். அது இந்த மாதிரி ரூல்ஸை தெரிஞ்சுக்கிறணும். இப்போ ஐ சா எ மூவி, நான் ஒரு மூவி பார்த்தேன். சா அப்படிங்கிறது பாசன்ஸ். ஹீ சீஸ் எ மூவி வித் மை ஃப்ரெண்ட்ஸ், எனது நண்பர்களுடன் அவர் ஒரு மூவி பார்க்கிறார். ஹீ சீஸ் எ மூவி, அந்த வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு. ஸோ அப்ளை பண்ணுறீங்க. ஸோ ஒரு கிராமர் ரூலை தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்ளை பண்ணுறீங்க. கிராமர் ரூலை எங்கே தெரிஞ்சுக்கிறணும்? இங்கிலீஷ் டீச்சர்ஸ்கிட்டருந்து தெரிஞ்சுக்கலாம், முக்கியமான கிராமர் ரூல் தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா நல்ல இங்கிலீஷ் கிராமர் புக் அதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா ஆன்லைனில் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது, அதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, அதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பாருங்கள், SEEN, சீன். ஐ ஹாவ் சீன். ஸோ அந்த சீன், அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ரூல் தெரிஞ்சிச்சுன்னா, அதாவது ஹேஸ், ஹேவ், ஹேட், இதை ஃபாலோ பண்ணுற வேர்ப் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரூல். இந்த ரூலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த வாக்கியங்களை உங்களால் உருவாக்க முடியும். அதாவது எழுத முடியும், பேச முடியும். தட்ஸ் ஆல். ஐ ஹாவ் சீன், ஹீ ஹேஸ் சீன். ஹேவ் வந்து ப்ளூரல், ஹேஸ் சிங்குலர் அப்படிங்கிற அந்த ரூல் உங்களுக்கு மனப்பாடமாயிரும். நான் இந்த சேனல்லே ஹேஸ், ஹேவ், ஹேட் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறப்ப உங்களால் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறது கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் தெரியாமல் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியாது. நம்மளுடைய தாட்ஸை இங்கிலீஷில் எழுத முடியாது, பேச முடியாது, அடுத்தவங்ககிட்ட பேச முடியாது. கிராமர் மிஸ்டேக் ஃபர்ஸ்ட் வரும், அதை சரி பண்ணிகிட்டே இருக்கணும், அதை நோட் பண்ணிக்கிறணும். அடுத்த தடவை அந்த மிஸ்டேக்கை கமிட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தான் அவாய்ட் பண்ணணும். பேசிக்கான வார்த்தைகள் போதும். உங்களுடைய தாட்ஸை இங்கிலீஷில் எழுதுறதுக்கு சொல்கிறதுக்கு பேசிக் அடிப்படை வார்த்தைகள் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 50 or 60 தான் வரும். அதுக்கு மேலே தேவையில்லை. ஈஸியாக உங்களால் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும், எழுத முடியும், அப்போனா பேச முடியும். உங்களால் பேசி கண்டிப்பாக உங்களுடைய தாட்டை கன்வே பண்ண முடியும். ஸோ அடிப்படையான வார்த்தைகள், முக்கியமான வார்த்தைகள் நிறைய தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்சஸாக அதை உருவாக்குங்க, அதாவது வாக்கியங்களாக அதை மாற்றுங்க. தென் இங்கிலீஷ் ஈக்குவலண்ட் வேர்ட்ஸ் கண்டுபிடிச்சி இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். நீங்கள் எழுதின அந்த சென்டென்சஸை பார்க்காம உங்களால் சொல்ல முடியும். அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீங்களே கேட்டு பாருங்கள், அது பேசுகிற மாதிரி தெரியும். தட்ஸ் ஆல். ஸோ அதுதான் பேசுகிறது. ஸோ அடுத்தவங்கள்ட்ட உங்களால் ஈஸியாக உங்களுடைய தாட்ஸை கன்வே பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.